ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான சூப்பரான மாஸான 3D AI இமேजेस உங்களோட நேம் வர்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இத கிரியேட் பண்றது பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா அந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துரும். இதுல மெதுவா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இந்த இமேஜை கிரியேட் பண்றதுக்கான டெக்ஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். சோ இத பாத்தீங்க அப்படினா அங்க லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணி இத செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 30 செகண்ட் டைமிங் ஓடும். சோ அது முடியற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு பாத்தீங்க அப்படினா இன்னும் 2 1 ஓகே இப்போ பாத்தீங்க அப்படினா எனக்கு டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டவுன்லோட் நவ அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வெப்சைட்க்கு வந்து வந்துரும். சோ இதுல வெப்சைட்க்குள்ள வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சைன் இன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழ சர்ப்ரைஸ் மீன்றத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். இதுல உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இத வந்து கண்ட்ரி இந்தியா வச்சிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு OTP வரும், ஒரு கோட் வரும். அதை காப்பி பண்ணி வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வரும். இதுல கீழ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் போட்டு காட்டியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஹேண்ட்ல பாத்தீங்க அப்படினா எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்க அந்த சுத்தியும் அந்த டைரக்ஷன்ல செட் பண்ணிட்டு கீழ சப்மிட் தரணும். அதுக்கு இங்க ரைட் சைடு கீழ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்ல ரெண்டு ஏரோ இருக்கும். சோ அத பாத்தீங்க அப்படினா கிளிக் பண்ணி கரெக்ட்டா இந்த மாதிரி அந்த கை எந்த ஆங்கிள்ல இருக்கோ அதே மாதிரி இந்த சுத்தியும் அந்த ஆங்கிள்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கும் இங்க இதே தான் வரும். இல்ல வேற ஏதாச்சும் டிஃபரண்டா வரும். அத வந்து கரெக்ட்டா அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழ சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படினா போதும். சோ நீங்க வந்து அந்த சைட்க்குள்ள வந்து சைன் இன் பண்ணிடலாம். ஓகே சைன் இன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படினா லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இதுல நான் இங்க டெக்ஸவனஸ் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பேன் நேம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இத எடுத்துட்டு பாத்தீங்க அப்படினா இங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோஸை வந்துட்டு இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இமேஜஸ் வந்துட்டு இது கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு 4 இமேஜ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பேக் வந்துடுறேன். இந்த 4 இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டிஃப்ரெண்ட்டான 4 இமேஜஸ் வந்துட்டு இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் கொடுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இமேஜஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான 4 இமேஜஸ் வந்துட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக அதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி சூப்பரான இமேஜஸை கிரியேட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் டிபி இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சரில் நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் கூட கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.